வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்தியறிக்கை. நான் ராதிகா வின்சன். நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சீனாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மக்கள் சேவைக்கு 43 வருடங்கள் பூர்த்தி. ஒற்றையாட்சி உள்ள பரமான நாடாக இருப்பதன் மூலம் எதிர்கால சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவிப்பு. வடமத்திய மாகாணத்தில் சிறுநீரக நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகளில் தனியார் துறையினரும் பங்களிப்பு. வவுனியா போகஸ்வவ பாடசாலை 26 வருடங்களின் பின்னர் திறந்து வைப்பு. சிரியா மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதன் அடிப்படையில் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை வழங்குவது தொடர்பாக ராஜதந்திர மட்டத்தில் கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை பலப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சீன தலைநகரான பீஜிங் போய் சேர்ந்துள்ளார். சீனாவின் புதிய ஜனாதிபதி ஷி ஜின்பின் பதவியேற்ற பின்னர் ஆசிய நாடொன்றை சேர்ந்த அரசு தலைவர் ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும். ரூபவாகினி நிருபர் மொஹான் கருணாரத்ன பீஜிங் நகரிலிருந்து இதுபற்றிய தகவல்களை வழங்கியுள்ளார். சீனாவின் புதிய ஜனாதிபதி ஷி ஜின்பினின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று காலை பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தின் ராஜதந்திரிகளுக்கான விசேட பகுதியை சென்றடைந்தார். சீன பிரதி வெளிவிவகார அமைச்சர் லியூ சென்மின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையும் அவரது பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்சவையும் வெகு விமர்சையான முறையில் வரவேற்றார். சீனாவில் உள்ள இலங்கை தூதுவர் ரஞ்சித் உயங்கட உள்ளிட்ட அதிகாரிகளும் அங்கு பிரசன்னமாகியிருந்தனர். சீன ஜனாதிபதி, உப ஜனாதிபதி, பிரதம மந்திரி ஆகியோருடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு சர்வதேச மாநாடுகளில் அவர் விசேட அதிதியாக கலந்து கொள்ள உள்ளார். வெளிவிவகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ், அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, விமல் வீரவங்ச, வெளிவிவகார அமைச்சுக்கான கண்காணிப்பு பாராளுமன்ற அங்கத்தவர் சஜின் டிவாஸ் குணவர்தன, பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எச்.எம். அஸ்வர், நாமல் ராஜபக்ஷ, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, ஜனாதிபதி செயலக தலைமை அதிகாரி காமினி செனரத் ஆகியோரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் சீனாவுக்கு சென்றுள்ளனர். චීනයත් ශ්‍රී ලංකාවත් අතර තියෙන ඓතිහාසික සම්බන්ධතාවය වඩාත් ඉහළ මට්ටමේ සම්බන්ධතාවයක් බවට පරිවර්තනය කිරීම. ඒ තුළින් දෙරට අතරේ සම්බන්ධතාවය වඩාත් වර්ධනය වන අතර ශ්‍රී ලංකාවට ආර්ථික, දේශපාලන, සමාජීය, සංස්කෘතික සහ කලාත්මක අංශයෙන් විශාල වාසි රාශියක් ලැබෙනවා. இன்று மாலை பீஜிங் லிங்குவான் விகாரைக்கு வந்த ஜனாதிபதி மற்றும் அவரது பாரியார் உட்பட தூதுக்குழுவினரை அந்த விகாரையின் பிரதிகுரு சியூ தேரர் வரவேற்றார். 1200 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த விகாரையில் புத்த பெருமானின் புனித தந்த சின்னம் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு மேலதிகமாக புனித தந்த சின்னம் ஒன்று வைக்கப்பட்டுள்ள விகாரை இதுவாகும். 5ஆம் நூற்றாண்டில் பாகிய தேரர் இந்த புனித தந்தத்தை சீனாவுக்கு எடுத்து வந்தார். ஜனாதிபதி 2007ஆம் ஆண்டு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்த விகாரைக்கு புத்தர் சிலையொன்றையும் அன்பளிப்பு செய்திருந்தார். விகாரையில் சமய நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டதை அடுத்து ஜனாதிபதி லிங்குவான் விகாரையின் பிரதம குருவான சங்சியான் தேரரையும் சந்தித்தார். මෙම විහාරස්ථානයට පූජා කළ බුද්ධ ප්‍රතිමා වහන්සේටද ජනාධිපතිතුමන් අද වන්දනාමාන සිදු කළා. විහාරස්ථානයේ ආගමික වතාවත් සිදු කිරීමෙන් අනතුරුව ජනාධිපතිතුමන් ලිංගුවාන් විහාරස්ථානයේ ප්‍රධාන විහාරාධිකාරී චං ෂියන් හිමියන්ද හමු වුණා. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා චීනයේ සිදු කරන දෙවන රාජචාරිකාව මේ වන අතර චීනයට ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்ற அங்கத்தவராக தெரிவாகி 43 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இது பற்றிய சுருக்கமான வரலாறு. 1967ஆம் ஆண்டு டி.ஏ. ராஜபக்சவின் மறைவை அடுத்து மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெலியத்த தொகுதிக்கான பிரதம அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். அவர் அதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பின் அங்கத்தவராக விளங்கினார். 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெலியத்த தொகுதியில் போட்டியிட்டு 6626 வாக்குகளால் வெற்றி பெற்று மிகவும் வயது குறைந்த பாராளுமன்ற அங்கத்தவராக மஹிந்த ராஜபக்ச தனது பாராளுமன்ற அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். 1970ஆம் ஆண்டு ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் பாராளுமன்ற அங்குரார்ப்பண உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை சமர்ப்பிக்கும் வாய்ப்பு மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டது. அவர் தமது நன்றி உரையின் போது
கிருபாவத்து பிரதேசத்தின் வறிய மக்களின் துன்பங்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தார். அன்று தொடக்கம் வறிய மக்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக விளங்கச் செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச அர்ப்பணிப்புடன் செயற்பட தொடங்கினார். 1980-90 தசாப்த காலங்களின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பலவீனமுற்றிருந்த நிலையில் கட்சி அங்கத்தவர்களை உற்சாகப்படுத்தி பாத யாத்திரை, மக்கள் கோஷம், மனித சங்கிலி போன்ற நிகழ்ச்சிகளை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். 1988-89 காலப்பகுதியில் நாட்டில் அச்சம் நிலவிய தருணத்தில் இளைஞர்களின் உரிமைக்காக மஹிந்த ராஜபக்ச குரல் எழுப்பினார். 1989 ஆண்டு பொதுத் தேர்தலில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் ஆக கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்று அவர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். 1994 ஆண்டு பொதுத் தேர்தலிலும் ஆக கூடுதலான விருப்பு வாக்குகள் மஹிந்த ராஜபக்சவுக்கு கிடைத்திருந்தன. இதன் பின்னர் அவர் தொழில் மற்றும் தொழில் பயிற்சி, கடற்தொழில் மற்றும் நீரியல் வளம், துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து, நெடுஞ்சாலை அபிவிருத்தி போன்ற விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சு பதவிகளை வகித்தார். 2004 ஆண்டு பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று அவர் இலங்கையின் 13வது பிரதம மந்திரியாக தெரிவானார். 2005 ஆண்டு மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் மஹிந்த ராஜபக்ச இலங்கை நிறைவேற்றி அதிகாரமிக்க 5வது ஜனாதிபதியாக தெரிவானார். 3 தசாப்த காலமாக நிலவிய பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதே அன்று அவரின் முக்கிய பணியாக இருந்தது. 3 வருட காலத்திற்குள் அவர் பயங்கரவாதத்தை தோற்கடித்து வடக்கிலும் தெற்கிலும் உள்ள மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழ்நிலை ஒன்றை உருவாக்கினார். 2008 ஆண்டு 15ஆம் தேதி தெற்காசிய அரசு தலைவர்கள் மாநாட்டில் தலைவர் பதவிக்கு அவர் தெரிவானார். 2010 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 18 லட்சத்துக்கும் அதிகமான பெரும்பான்மை வாக்குகளை பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக அவர் தெரிவானார். இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமிக்க விளங்கச் செய்வதற்கான பயணம் அன்றிலிருந்து ஆர்வமானது. கடுகதி நெடுஞ்சாலைகள் நிர்மாணிக்கப்பட்டன. புதிய துறைமுகமும் விமான நிலையமும் திறக்கப்பட்டன. மாபெரும் நீர்த்தேக்கங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. மேல் கொத்துமலை, கலவலப்பிட்டிய, நுரைச்சோலை போன்ற மின்சக்தி நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. கிராமிய வீதி அபிவிருத்தியில் புதிய முன்னேற்றங்கள் ஆரம்பமாகின. சர்வதேச ரீதியில் எழுந்துள்ள பெரும் சவால்களுக்கு மத்தியில் தாய்நாட்டு உரிமையை பாதுகாத்து ஆசியாவில் நிமிர்ந்து நிற்கும் ஒரு நாடாக இலங்கை விளங்கச் செய்வதற்கான மாபெரும் பொறுப்பை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஏற்றுக் கொண்டுள்ளார். பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடைபெற இருப்பதன் மூலம் நாட்டின் அபிவிருத்தியையும் அமைதியான நிலைமையையும் உலகிற்கு எடுத்துக்காட்ட சிறந்த வழியாக அமையும் என்று வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடைபெறுவது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாகும். தேவையான வசதிகளை அரசு ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு நகரம் பிராந்தியத்தின் முக்கிய வர்த்தக கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இலங்கையின் உண்மை நிலையை எடுத்துக்காட்ட சிறந்ததாக வாய்ப்பாக இது அமையும். நாட்டிற்கு நேரடியான வெளிநாட்டு முதலீடுகளும் பெறப்பட உள்ளன. வெளிநாட்டு வர்த்தகர்களை வரவழைப்பதற்கும் இலங்கையின் உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கும் இது சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தீவிரவாதத்திற்கும் வன்முறைக்கும் ஒருபோதும் விடமளிக்கப் போவதில்லை என இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியினர் பயணம் செய்த மோட்டார் வாகன அணி மீது மாவோயிஸ்டுகள் அதிரடி தாக்குதலை மேற்கொண்டனர். இதில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவர் நந்தகுமார் பட்டேல் உட்பட 24 பேர் கொல்லப்பட்டனர். ஜெய்ப்பூர் நகரில் இருந்து 345 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தர்பா காத்தி பள்ளத்தாக்கில் சனிக்கிழமை மாலை 5:30 அளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. மாவோ கிளர்ச்சியாளர்கள் சுமார் 200 பேர் இந்த தாக்குதலில் பங்கேற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 30 பேர் இதில் காயமடைந்தனர். இந்தியாவின் ஜனநாயகம் மீதான இந்த கொள்ளைத்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்கள் ஜனநாயகத்திற்காக உயிர்நீத்த வீரர்கள் என்று அவர் தெரிவித்தார். ஜெய்ப்பூர் நகருக்கு வந்த சோனியா காந்தி காயமடைந்தவர்களிடம் சுயநலம் விசாரித்தார். இவருடன் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ராகுல் காந்தி உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் வருகை தந்திருந்தனர். இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் இந்தியா முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். ஒற்றையாற்றியுள்ள பலமான நாடாக இருப்பதன் மூலம் எதிர்கால சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொலைக்காட்சி சேவையின் பிரபாதய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். කතෝලික හින්දු මේ සියලු දෙනාගේම යම් යම් වැරදි ව්‍යාපාරිකයන්ගේ සිංහල දෙමළ මේ සියල්ල හරහා අපේ රටේ අපි වෙන්ව හිතන්න වෙන්ව හැසිරෙන්න වෙන්ව ජීවත් වෙන්න අවශ්‍ය. திருகோணமலையின் செருவில புனித பிரதேசத்தையும் புலனர்வே சோமாவதி புனித பிரதேசத்தையும் இணைக்கும் புதிய வீதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச இந்த புதிய வீதியை திறந்து வைத்தார்.
அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன, கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத், அமைச்சர்கள், மாகாண அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ஆளுநர்கள், முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தின் சில்வா உட்பட பெருமர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். 183 மீட்டர் நீளமான பாலமும் திறந்து வைக்கப்பட்டது. அக்கரைப்பற்று, பனங்காடு, பட்டிநகர் கண்ணகி அம்மன் ஆலய திருக்குளிர்த்தி வைபவம் வைகாசி விசாக பூரணி திருக்குளிர்த்தியுடன் இனிது நிறைவு பெற்றது. 20ஆம் திகதி திருக்கதவு திறக்கும் நிகழ்வுடன் உற்சவம் ஆரம்பித்து 5 நாட்கள் விசேட கிரியைகள் நடைபெற்றன. ஆலய பூஜகர் குணா ரவீந்திரன் இவற்றை நடத்தி வைத்தார். விசேட நிகழ்வாக ஆலய வரலாறு அடங்கிய இருவெட்டு வெளியிடப்பட்டது. கண்ணகி அம்மன் வெளிவீதி வலத்தில் அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கண்டி காசில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கதிரேசன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வசந்த மண்டப பூஜை நிறைவேறியதும் சித்திரத்தேரின் நகர்வலம் காசில் வீதியில் ஆரம்பித்து பரதா வீதி, யட்டினுவர வீதி, கொழும்பு வீதி வழியாக சென்று கதிரேசன் கோவிலை மீண்டும் அடைந்தது. அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் நகர்வலத்தில் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வெசாக் தினத்தை முன்னிட்டு கண்டி நகரம் விழாக்கோலம் பூண்டு காட்சியளித்தது. புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் மின் அலங்காரங்கள், தோரணங்கள், வெளிச்சக்கூடுகள் என்பன கண்டி நகரம் முழுவதும் காணப்பட்டன. அதிக எண்ணிக்கையினோர் இந்த மின் அலங்கார காட்சிகளை பார்த்து மகிழ்ந்துள்ளனர். வடபகுதியில் வெசாக் பண்டிகை நிறைவு நாள நேற்று பல நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த அதுரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் சான ஜெயசூரிய, சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் காமினி டி சில்வா, கடற்படை தளபதி ரிய அட்மிரல் ஷிரந்த குணவர்தன, மாநகர முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பட்குணராஜா, நாக விகாராதிபதி சங்கக்குரு விமல தேரர் ஆகியோர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் வெசாக் தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சீனங்குடா போலீஸ் நிலையம், மீன்பிடி துறைமுகம், விமானப்படை நிலையம், கல்வி அமைச்சு, பஸ் தரிப்பிடம் ஆகிய இடங்களில் பெரிய அளவிலான வெசாக் தோரணங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. திருகோணமலை பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் தானம் வழங்கும் நிகழ்ச்சி இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் திருமதி ஜலதீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் TTRD சில்வா பிரதம அதிகாரி கலந்து கொண்டார். மாவதகம நகரில் வெசாக் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. அன்னதானம், தாகசாந்தி நிலையம் என்பன அமைந்திருந்தன. அதிக எண்ணிக்கையிலான அலங்கார பந்தல்களும் காணப்பட்டன. அதிக எண்ணிக்கையிலானோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அக்கரைப்பற்று ஸ்ரீ விஜயராம பௌத்த விகாரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பெரகர ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. விகாராதிபதி தேவகோட சோரத தேர தலைமையில் இந்த பெரகர ஊர்வலம் நடைபெற்றது. அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் கைத்தடி அரசாங்க முதியோர் இல்லத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. முதியோர் இல்லத்தின் 60ஆம் ஆண்டு நிறைவையொட்டி 12 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கட்டடத்தை வடமாகாண ஆளுநர் GH சந்திரஸ்ரீ திறந்து வைத்தார். இந்த இல்லத்திற்கு மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ் வாகனம் போன்ற வசதிகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதி கூறியுள்ளார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு முதியோர்களுக்கும் சிறுவர் இல்லத்தினருக்கும் உணவுப் பொருட்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். ஐயாயிரம் ஆரம்ப பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சாய்ந்தமரத்தில் லீடர் MH அஷ்ரப் வித்யாலயத்தின் சிறுவர் விளையாட்டு பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது.
பாடசாலை அதிபர் எம் இல்யாஸ் தலைமையில் பாடசாலை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் பெரிதும் அதிக கலந்து கொண்டார். சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ALM சலீம் மற்றும் கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் ULM ஹாசிம் ஆகியோர் கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்டனர். பாடசாலை அதிபர்கள், பெற்றோர், அபிவிருத்தி சபை அங்கத்தர் உட்பட பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். வவுனியா போகஸ்வ பாடசாலை 26 வருடங்களின் பின்னர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தாக்குதலால் இது மூடப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு வவுனியா மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள இந்த கிராமம் தொடர்ச்சியான பயங்கரவாத தாக்குதல் காரணமாக மக்கள் சூனிய பிரதேசமாக மாறியது. 1850 குடும்பங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி சென்றன. அவர்கள் மீண்டும் அங்கு குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களின் எண்ணிக்கை 4000 ஆகும். இந்த கல்லூரியின் அபிவிருத்திக்கு 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் G.H. சந்திரஸ்ரீ அதனை திறந்து வைத்தார். மீள குடியமர்த்தப்பட்டவர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. வன்னி ராணுவ கட்டளை தளபதி பனிஃபஸ் பெரேராவும் இதில் கலந்து கொண்டார். அக்கரைப்பற்று கல்முனை சரணிய மாவட்ட மாணவர்களின் சாரணர் முகாம் 2வது நாளாக ஆலங்குளம் ரஹ்மானிய வித்யாலய மைதானத்தில் நடைபெற்றது. அதிபர் ஏசிய முசமில் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 12 பாடசாலையை சேர்ந்த 400 சாரணர்கள் பங்கு பெற்றினார்கள். சாரணர் மாவட்ட ஓய்வு பெற்ற ஆணையாளர் MA முஸ்தபாவின் வழிகாட்டலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான ALM நசீர், ALM தவம், அட்டாளச்சேனை பிரதேச சபை தவிசாளர் MA அன்சில் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி வைத்தனர். வடமத்திய மாகாணத்தில் சிறுநீரக நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகளில் தனியார் துறையினரும் பங்களிப்பு வழங்கியுள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றின் நிதி அன்பளிப்பில் புலனறுவை பொது வைத்தியசாலைக்கு புதிதாக குருதி மாற்றீடு இயந்திரங்கள் 2 வழங்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் 1996ஆம் ஆண்டு தொடக்கம் பெருமளவு சிறுநீரக நோயாளர்கள் இருந்து வருகின்றனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் 1400 ஆகும். புலனறுவை மாவட்டத்தில் இந்த எண்ணிக்கை 350 ஆகும். மெதரிகிரிய, தமன்கடுவ, அலகர, ஹிங்குராகொட பிரதேச செயலக பிரிவுகளில் அதிகளவு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இந்த நோய்க்கான காரணம் இன்னும் உறுதியாக அறியப்படவில்லை. பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கு பயன்படும் ரசாயன உரங்கள் மற்றும் கிருமி நாசினிகளால் இந்த நிலைமை ஏற்படலாம் என்று சுகாதாரத்துறையினர் நம்புகின்றனர். இந்த நோயை தடுப்பதற்கான பல நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. சிறுநீர் பரிசோதனையின் மூலம் இந்த நோய்க்கான அறிகுறிகளை முன்கூட்டி அறிந்து கொள்ளலாம். இதற்காக அந்த மாவட்டங்களில் 26 சுகாதார அதிகாரி அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. நோயின் ஆரம்ப கட்டத்தில் இதனை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பினும் அதன் பின்னர் சிறுநீரகம் ஒன்றை புதிதாக மாற்றும் சத்திர சிகிச்சைக்கு செல்ல நேரிடும். குருதி மாற்றீடு இயந்திரங்களை கையளிக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் சுங்கக்கனி கிராமத்தை சேர்ந்த தாயும் 2 பிள்ளைகளும் தற்கொலை செய்வதற்கென மீராவுடைய ஆற்றில் குதித்த போதிலும் 2 பிள்ளைகள் மாத்திரம் உயிரிழந்துள்ளன. 3 ஆற்றில் குதித்ததை கண்ட அயலவர்கள் இவர்களை காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். 6 வயதான தவசீலன் டிலக்ஷினி, 3 வயதான மீனுஜா ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். ஆபத்த நிலையில் தாயார் வாணிஸ்ரீ மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்றார். தற்கொலை தொடர்பான விசாரணையை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மதுவரி திணைக்கள அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது 2 கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டதுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட மதுவரி அத்தியட்சகர் நடராஜா சுசாதரன் தலைமையில் வட்டவான் காட்டுப்பகுதியில் இந்த திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பெருமளவு கசிப்பு, 300 லிட்டர் கோடா, கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகியன கைப்பற்றப்பட்டதாக திணைக்கள பொறுப்பதிகாரி எஸ் தங்கராசா தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களுக்கும் கைப்பற்றப்பட்ட பொருட்களுக்கும் ஏறாவூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இனி வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள். இத்துடன் ரூபவானின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.